பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில் சிபிஐயும் தற்போது மேல்முறையீடு செய்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கணபதி, அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில தற்போது சிபிஐயும் மேல்முறையீடு செய்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லுங்க. 2G வழக்குகளை விசாரித்து வரும் சிபிஐ நீதிமன்றம் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலே கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், காவிரி கலாநிதி மாறன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. அந்த சமயத்திலேயே அரசு வழக்கறிஞரான ஆனந்த் குரோவர் இந்த வழக்கிலே மேல்முறையீடு தேவை, இவர்களை விடுவித்தது சரியல்ல என்று வலியுறுத்தியிருந்தார். அதன்படியே சிபிஐ இந்த வழக்கு விவரங்கள் அனைத்தையும், இதை தவிர அந்த தீர்ப்புக்கான காரணங்கள் அனைத்தையும் தொடர்ந்து சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்தி ஆய்ந்து வந்தது. அப்படி ஆய்வு செய்த பிறகு தற்போது மேல்முறையீடு செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்தங்கள் தொடங்கிவிட்டன. சிபிஐயின் சட்டப்பிரிவை சேர்ந்தவர்கள் தற்போது இதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், விரைவிலேயே மேல்முறையீட்டுக்கான மனு இறுதி செய்யப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என சிபிஐ அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏற்கனவே அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பொதுவாகவே வழக்குகளை முதலில் தொடங்குவது சிபிஐ, அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாகத்தான் அமலாக்கத்துறை தனது வழக்குகளை தொடங்குகிறது. ஆனால் இந்த வழக்கிலே சிபிஐ தனது மேல்முறையீட்டு மனுவை தயார் செய்வதிலே ஏற்கனவே ஏற்பட்டு வந்த காலதாமதம் காரணமாக அமலாக்கத்துறை ஏற்கனவே தன்னுடைய மனுவை தாக்கல் செய்துவிட்டது. அடுத்தபடியாக சிபிஐயும் இதே போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்யும் என்று சிபிஐ சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். கணபதி, அமலாக்கத்துறை ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கிற நிலையில சிபிஐயும் மேல்முறையீடு செய்ய இருக்கிறது. இந்த வழக்கின் பாதை, இந்த இருவருமே செய்யக்கூடிய இந்த வழக்கின் பாதை எப்படி அமையும் நாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இந்த வழக்கிலே மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து வந்தது என்னவென்றால், மேக்சிஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான அனந்தகிருஷ்ணன், அந்நாள் தலைமை அதிகாரியாக இருந்த ரால்ஃப் மார்ஷல் இருவரும் பலமுறை சிபிஐ முயற்சி செய்தும் அமலாக்கத்துறை முயற்சி செய்தும் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை கூட யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அனந்தகிருஷ்ணன் மலேசியாவில் இருக்கிறார், ரால்ஃப் மார்ஷல் சில நேரங்களில் மலேசியாவிலும் சில நேரங்களில் வேறு நாடுகளிலும் இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தன. ஆகவே இந்திய தூதரகம் மூலமாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆகவே இந்த விஷயத்திலே சிபிஐ நீதிமன்றத்தில் அவர்களை விசாரிக்க முடியாமல் ஒரு சிக்கல் ஏற்பட்டு வந்தது. ஆனால் அந்த சிக்கலை பொருட்படுத்தாமல் ஏற்கனவே உள்ள ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களை வைத்து இந்த வழக்கை நடத்த வேண்டும். ஏனென்றால் பணம் மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே முடிவை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வலியுறுத்தி தன்னுடைய மேல்முறையீட்டை பதிவு செய்திருக்கிறது. அதே போலவே தற்போது சிபிஐயும் சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே கையில் இருக்கும் தகவல்களின் அடிப்படையிலே வழக்கு வலுவாக இருக்கிறது. ஆகவே சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சம்பந்தப்பட்டவர்களை விடுவித்தது சரியல்ல, ஆகவே மேல்முறையீடு செய்கிறோம் என்று தற்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியான வரைவுகள் தற்போது இறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வரைவுகள் எல்லாம் தயாரான பிறகு மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றத்திலே சிபிஐ தாக்கல் செய்யும் என்பது சிபிஐ அதிகாரிகளின் தகவல். கணபதி, அமலாக்கத்துறை இந்த வழக்குல மேல்முறையீடு செய்திருக்கிறது. மேல்முறையீட்டின் அடிப்படை காரணமா அமலாக்கத்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது? சிபிஐ மேல்முறையீட்டு மனுவுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? இருவேறு இந்த மேல்முறையீட்டு மனுக்களையும் குறிப்பிடக்கூடிய அம்சங்கள் வெவ்வேறா இருக்கா, இல்ல என்ன அடிப்படை காரணம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு? ஆரம்ப கட்டத்தில் இருந்தே மிகவும் முக்கியமாக சொல்லப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால், அந்நிய முதலீடு என்ற பெயரிலே சன் குழுமத்துக்கு வந்து சேர்ந்த பணம், அதாவது மேக்சிஸ் நிறுவனத்திலிருந்து சன் குழுமத்துக்கு அந்நிய முதலீடாக வந்த பணம் லஞ்ச பணம் என்றும், அது அந்நிய முதலீடு என்ற பெயரிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பதற்காக நிர்பந்தப்படுத்தி அதற்காக பெறப்பட்ட பணம் என்றும் தொடர்ந்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சொல்லி வருகின்றன.
சிபிஐ இந்த வழக்கிலே என்ன சதி நடந்தது, சிவசங்கரின் குற்றச்சாட்டு என்ன என்பதை ஆய்வு செய்து அதற்கு சதி நடந்ததற்கான ஆதாரங்களுடன் வழக்கை பதிவு செய்தது. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கை பதிவு செய்தது. இந்த 2 வழக்குகளையுமே சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆகவேதான் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அமலாக்கத்துறை ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐயும் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இதன் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.